அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரயில்வேலேருந்து பார்த்திங்க அப்படின்னா என்டிபிசிக்கான ஷார்ட் நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியிட்டிருக்காங்க. எவ்வளோ வேகன்சி கொடுத்துருக்காங்க, ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து எப்போ ஸ்டார்ட் ஆகுது, கடைசி தேதி என்ன, இது போன்ற முழுமையான விவரங்கள் வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் முதன்முறையாக பார்த்துருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெல் பட்டனில் ஆல் அப்படின்னு செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் வீடியோ போட்டோன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ நான் டெக்னிக்கல் பாப்புலர் கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிராஜுவேட், அண்டர் கிராஜுவேட், அதாவது டிகிரி முடித்தவங்களுக்கும் +2 முடித்தவங்களுக்கும் வரக்கூடிய ஒரு ஜாப் அப்படின்றத நம்ம சொல்லலாம். ஸோ அதை வந்து ஷார்ட் நோட்டிஃபிகேஷனை வந்து அஃபிஷியலாக வந்து வெளியிட்டிருக்காங்க. சரி, ஓகே. இதில் இம்பார்ட்டன்ட் டேட் வந்து பார்த்துக்கோங்க. ஆன்லைன் அப்ளிகேஷன் எப்போ சார் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னா 14/9/2024 வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறதா வந்து கொடுத்துருக்காங்க கிராஜுவேட் போஸ்ட்டுக்கு. 14, அதாவது இந்த செப்டம்பர்லேயே 14ஆம் தேதி வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. கடைசி தேதி பார்த்தீங்க அப்படின்னா 13/10/2024 மிட் நைட் வரைக்கும் நமக்கு அப்ளை பண்ணுறதுக்கு டைம் கொடுக்குறாங்க. என்னென்ன சார் போஸ்ட் வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா சீஃப் கமர்ஷியல் டிக்கெட் சூப்பர்வைசர், ஸ்டேஷன் மாஸ்டர், கூட்ஸ் ட்ரெயின் மேனேஜர், ஜூனியர் அக்கௌண்ட் அசிஸ்டன்ட் டைப்பிஸ்ட்டு, அப்புறம் பார்த்தீங்கன்னா சீனியர் கிளர்க் டைப்பிஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ரைட்டுங்களா? இதெல்லாம் லெவல் பார்த்திங்க அப்படின்னா சம்பளம் வந்து 6th பே லெவலில் வந்து கிடைக்குமா பண்ணுறாங்க. இனிஷியல் பேமெண்ட்டே ஒரு 35,400 இந்த மாதிரி லெவலில் வந்து கிடைக்குன்றாங்க. ஏஜ் எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா 1/1/2025 அடிப்படையில் 1/1/2025 அடிப்படையில் குறைந்தபட்சம் 18, அதிகபட்சம் 36 வயசு கொடுத்துருக்காங்க. பட் இருந்தாலும் நம்ம ஓபிசி, எஸ்சி, எஸ்டிக்கெலாம் வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து கொடுப்பாங்க. இப்போதைக்கு ஜென்ரலாக வந்து 36 வயசு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ஒட்டுமொத்த வேகன்சி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 8113 வேகன்சி வந்திருக்கு. ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் எவ்வளோ வேகன்சி தான் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து கிராஜுவேட் லெவல், அதாவது டிகிரி முடிச்சிருக்காங்க இல்லையா, அந்த லெவலுக்காக வந்திருக்கக்கூடிய வேகன்சி. அதே கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா அண்டர் கிராஜுவேட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ +2 முடித்தவங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா 21/9/2024 வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. ஸோ இவங்களுக்கான கடைசி தேதி பார்த்திங்கன்னா 20/10/2024 அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ அண்டர் கிராஜுவேட்டை பொறுத்த வரைக்கும் +2 படித்தவங்களுக்கு வந்து கமர்ஷியல் டிக்கெட் கிளர்க்கு, அதே மாதிரி அக்கௌண்ட் கிளர்க் டைப்பிஸ்ட்டு, ஜூனியர் கிளர்க் டைப்பிஸ்ட்டு, ட்ரெயின் கிளர்க் இருக்கு இல்லையா, ஸோ இந்த மாதிரியான போஸ்ட்டுக்கு வந்து வரப்போகுது. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3445 வேகன்சி வந்து வரதா வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கான சேலரி பார்த்தீங்கன்னா லெவல் 2, லெவல் 3ல் வந்து லெவல் 3ல் 21,700, லெவல் 2 வந்துச்சுன்னா 19,900 அப்படின்ற மாதிரி வந்து சேலரி சொல்கிறாங்க. ஏஜ் லிமிட் வந்து 1/1/2025 அடிப்படையில் குறைந்தபட்சம் 18, அதிகபட்சம் 33 வயசு வந்து மென்ஷன் பண்ணி வந்து கொடுத்துருக்காங்க. ரைட்டா? ஸோ ஏஜ் ரிலாக்ஸேஷன் நான் சொன்ன மாதிரி வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் நார்ம்ஸ் படி வந்து கொடுப்பாங்க. இப்போ மாற்றுத்திறனாளிகள்னா 10 வருஷம், எஸ்சி எஸ்டினா ஒரு 5 இயர்ஸ், ஓபிசினா 3 இயர்ஸ், இந்த மாதிரி வந்து ரிலாக்ஸேஷன் வந்து கண்டிப்பாக வந்து கொடுப்பாங்க. ரைட்டா? சரி, ஏஜ் லிமிட் பார்த்தாச்சு. ஸோ அடுத்து மெடிக்கல் ஃபிட்னஸ்லாம் வந்து கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க. இசென்சியல் குவாலிஃபிகேஷன், எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ வெப்சைட்டில் வந்து பப்ளிஷ் பண்ணுவாங்க. இப்போதைக்கு கிராஜுவேட்னா எனி டிகிரி முடிச்சவங்க அப்ளை பண்ணலாம், இது ஃபஸ்ட்டு. அண்டர் கிராஜுவேட் அப்படின்னு சொன்னால் +2 வந்து முடிச்சவங்க அப்ளை பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும். அதை வந்து நோட்டிஃபிகேஷன் வரும்போது பார்த்துக்கலாம். பழைய நோட்டிஃபிகேஷன் அப்படி தான் வந்து கொடுத்துருக்காங்க. ரைட்டுங்களா? ஸோ இது அப்ளை பண்ணுறதுக்கான ஃபீஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் எல்லா கேண்டிடேட்டுக்குமே வந்து ஒரு 500 ரூபீஸ் இருக்கும் அப்படின்றது சொல்கிறாங்க. இருந்தாலும் கூட எஸ்சி, எஸ்டி, எக்ஸ் சர்வீஸ்மேன், மாற்றுத்திறனாளிகள், பெண்கள், டிரான்ஸ்ஜெண்டர், ஸோ இது மாதிரி இபிசி, அதாவது எக்கனாமிக்கலி பேக்வர்ட் கிளாஸ், இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து 250 ரூபா அப்படின்றத மென்ஷன் பண்ணி வந்து கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே ஆன்லைன் எக்ஸாமாக நடக்கும். வெப்சைட்டில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நம்ம சதர்ன் ரீஜனுக்கு நம்ம சென்னை வெப்சைட் இருக்கு இல்லையா, அது மூலிமா நம்ம வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ரைட்டா? சில இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே வந்து அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன், டீட்டெயில் நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுப்பாங்க. இப்போ வந்து நோட்டிஃபிகேஷன் வருது அப்படின்னா, அதாவது ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து 14/9/2024 ஸ்டார்ட் ஆகுதுன்னா கண்டிப்பாக ஒரு 3 நாட்கள் 4 நாட்களுக்கு முன்னாடியே டீட்டெயில் நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருவாங்க. அப்போ முழுமையாக படித்து பார்த்துட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ரைட்டா? ஸோ அந்த ஷார்ட் நோட்டிஃபிகேஷன் வந்து ரயில்வே டிபார்ட்மெண்ட்லேருந்து வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் ஒரு டிகிரி 12th முடிச்சிருக்கீங்கன்னா இந்த எக்ஸாமுக்கு வந்து நீங்கள் ப்ரிப்பேர் ஆகுங்க. ஓகேங்களா? மேற்கொண்டு இந்த தேர்வு சம்பந்தமான ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சதை மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.